ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சுன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான மலேசியா நாசி கூரிங்க தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்மையாக வந்திருக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நாசி கூரிங்க்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்னம்னா செம்மீன், அதாவது இறால் மாதிரி இருக்கும், ட்ரை ஃபிஷ்ஷு, அதை தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் அப்படியே 50 கிராம் செம்மீனை வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா வெஜிடபிள் என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆனியன் என்ன பண்ணுறோம்னா நல்லா நைஸ் கட்டிங், அதாவது எப்படின்னா ஃபைன் ஷாப், நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோனா 100 கிராம் ஆனியன் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் அதையும் நைஸாக கட் பண்ணிக்கலாம். கொடை மிளகாய் நல்லா பெரிய சைஸாக ஒன்று எடுத்து அதையும் நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணாலும் நல்லா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாமே நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணி 2 வச்சுக்கலாம். 5 பீஸ் பூண்டு அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி 20 கிராம் எடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பொடிசாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மசாலா என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். தக்காளி பேஸ்ட் ஒரு மீடியம் சைஸில் 2 சைஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பவுடர் 10 கிராம், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம செம்மீனை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, வரமிளகாய் 5 பீஸ், கார்னிஷ்க்கு வெங்காயம், தக்காளி, மல்லி 3 கொத்து அதையும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கடாயை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு 70 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எத்தனை பேர்த்துக்குன்னா 3 பேர்த்துக்கு தான் இன்றைக்கி நம்ம நாசி கூரிங் செய்ய போகிறோம். அதில் ஆயில் ஒரு 70 ml ஊற்றுனோன்னு வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தீயாத அளவுக்கு. அதுக்கப்புறம் கொடை மிளகாய் அதை தள்ளி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் அதையும் தள்ளி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வணக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பவுடர் அதை நம்ம எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடைய வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு வச்சிருக்கிற முட்டையை நம்ம சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். எல்லாத்தையும் வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற செம்மீன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 10 ml, இது 3 சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நாம் வேக வச்சுருக்கிற சாப்பாடு ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி ரைஸை நாசி கூரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அதை நம்ம என்ன நல்லா மசாலா ஓட்டுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லியில் லைட்டாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் அதில் புழிஞ்சு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நாசி கூரிங் வந்துருச்சு. அதை நல்லா என்ன பண்ணுறோம்னா நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிறதுக்கப்புறம் மேலே அப்படியே மல்லிகளை தூவிக்கலாம். தூவின உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பேன் எடுத்து வச்சு அதில் சும்மா லைட்டாக ஆயிலை ஊற்றி ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி நல்லா போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதில் பெப்பர் தூள், சால்ட் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ரைஸ் மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதை லைட்டாக அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா டபுளாக இருக்கும். அதனால் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு நல்லா தூவி விட்டுட்டு தக்காளி, ஆனியன், லெமன் அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்படி வேணும் போது சைடிஷ் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாசி கூரிங் செம்ம அட்டகாசமாக நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது
ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். நல்லா சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.